நீங்கள் வந்துட்டு ஒர்க்கு ஹெவியாக இருந்தால் நான் 480 அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒர்க்கு கம்மியாக இருந்தால் 420 அப்படிங்கிறேன். அது குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட இது வந்து சில பேர் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும்போது இது ஒரு லேயர் மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை நான் எக்ஸ்ட்ரா போடுங்க, பீட்ஸ் கேட்பாங்க, குவாலிட்டி பீட்ஸ் போடணுமா இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது எந்த பீட்ஸ் போடணும்னு என்னை கேட்பாங்க. ஸோ ஒரு குவாலிட்டி பீட்ஸ் நான் போட சொல்லும்போது அதுக்குரிய ப்ரைஸ் வந்துட்டு ஹை ஆகும். ஸோ இது வந்து நான் வந்துட்டு ஒரு 50 ருபீஸ் மட்டும்தான் நான் இதை எக்ஸ்ட்ரா நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ பீசஸ் உங்களுக்கு தெரியும், 50 ருபீஸ் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பீசஸ்ஸு 370 ரூபா சம்திங் கொரியர் சார்ஜோடு வந்தது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி தான் நான் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 420 அப்டேட் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் பார்ப்பீங்க, ஏன் ஒர்க் கம்மியாக இருக்குது அவங்க இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு. ஸோ இதை பாருங்களேன். ப்ளஸ் இந்த ஒரு செயின் டைப்புக்குமே அந்த கோல்டு இது இருக்குல்ல, அந்த கோல்டு இது வந்து ஒவ்வொரு டைப்புக்குமே அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ரேட்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ ரேஞ்சுக்கு வருது. இதை 300 ரூபாய்க்கோட எனக்கு போட்டு கொடுப்பாங்க. பட் குவாலிட்டியாக இருக்காது. பிளட்ஸ் ஈஸியாக போட்டு கொடுத்துருவாங்க, இந்த பிட்ஸ் ரிமூவ் ஆகும். ஸோ இது எதுவுமே ரிமூவ் ஆகாத அளவுக்கு இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த செயின் டைப் ஒவ்வொரு செயின் டைப்லேயுமே அந்த கோல்டு ஸ்டிச்சிங் வந்துட்டு 2 லேயர் கிட்டே இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து 1 2 3 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்கள் மிஷினில் தைக்கும்போது கட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன். பட் ஏன்னு தெரில, இந்த பீசஸ் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல, அதனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் நான் ரொம்ப லோவாக தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்துட்டு வாங்கின விலைக்கே நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நான் 420 அப்டேட் பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து 380 ரூபா தான். யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க, ஓகேவா? 380 ப்ளஸ் ஷிப்பிங் வரும், ஓகேவா? இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எப்படின்னா இதை பாருங்களா, இந்த ஒர்க் வாங்கும்போது இது 470 சம்திங் நான் அப்டேட் பண்ணேன். இந்த ஒர்க்கில் உள்ள இந்த டாட் தான் இங்கேயும் இருக்குது. பட் இதுக்கு இந்த மேங்கோ டிசைன் கொடுக்குற ஒர்க்கை வந்துட்டு இங்கே வந்து செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீட்டில் இருந்ததுனால உங்களுக்கு ஹெவியாக தெரியுது. பட் இது செயின் டைப்பில் இருக்குது. நான் இதை வந்து ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இருக்கிறத நான் சேல்ஸ் பண்ணல. ஸோ நான் ப்ரைஸ் கம்மியாக தரேன், ஆனால் பட் குவாலிட்டி எந்த இஷ்யூ வராது. சூப்பர், 100க்கு 100 உண்மை, அது மட்டும் உண்மை. அதனால தான் இந்த ப்ரைஸ் வச்சுருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், யாரை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 380 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். பாருங்களேன், இது நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட பேக் நெக் தான் ஹைலைட்டு. ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க. 380 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஏன்னா சேனலில் நம்ம 420 அப்டேட் பண்ணோம். 380 ப்ளஸ் ஷிப்பிங். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். மெரூன் கலர். ஸோ இப்போயாவது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஏன்னா வாங்கிட்டேன், வேறு வாங்கின விலைக்காவது சோல்ட் அவுட் பண்ணாமல் நான் எப்படி பீசஸ் வைக்க முடியும்? நான் ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுக்குறேன், அந்த கம்மியாக தான் எப்பயுமே கொடுப்பேன். பரவாயில்ல, ஒரு டைம் லாபம் இல்லாமல் வைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். 300. இது வந்து ராமர் க்ரீனில் வரும். ஸோ இருக்கிற கலர்ஸ் தான், டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா 380 ரூபா தான். 380 தான். டார்க் பச்சை பேக் நெக் தான் ஹைலைட்டு, சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஷிப்பிங் 45 ருபீஸ் வரும். ரெட் கலர், ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூவோட பேக் டைப். உங்களுக்கு எங்கேயுமே சின்ன சின்ன புட்டாஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அதுதான் நீட்டான ஒரு டிசைனு, சூப்பராக கொடுத்துருப்பாங்க, நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த செயின் டைப் அளவுக்கே உங்களுக்கு இந்த லேயரும் வந்திருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சாதானே வாங்குவீங்க, நம்ம கம்பல் பண்ணக்கூடாதுல்ல. இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணுமோ புக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.